சேலம் மாவட்டம் கிச்சிப்பாளையத்தில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேச நாட்டைச் சேர்ந்த 6 பேரை காவலர்கள் கைது செய்தனர். கிச்சிப்பாளையம் அருகே சன்னியாசிகுண்டு பகுதியில் இயங்கி வரும் ஜவுளி நிறுவனத்தில் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் தங்கியிருப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்த பகுதியில் விசாரணை மேற்கொண்ட காவலர்கள் வங்கதேசத்தைச் சேர்ந்த முகமது சலீம், ஷெரீப் உசேன், மிர்சரீப், மாமூன், இஸ்மாயில் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர். நாகை மாவட்டம் கடிநெல் வயல் ஊராட்சியை வேதாரண்யம் நகராட்சியுடன் இணைப்பதற்கு கண்டனம் தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடிநெல் வயல் கிராமத்தை நகராட்சியுடன் இணைத்தால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், தமிழ்நாடு அரசால் வழங்கப்படக்கூடிய வீடு கட்டும் திட்டம் உள்ளிட்டவை பாதிக்கப்படும் என்று கூறி வேதாரண்யம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பாக அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். உண்ணாவிரத போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் உட்பட 300 பேர் பங்கேற்றனர். சேலம் மாவட்டம் கருப்பூர் அருகே 60 வயது மனைவியின் நடத்தையில் சந்தேகப்பட்டு கழுத்தை அறுத்து கொலை செய்த கணவரை போலீசார் தேடி வருகின்றனர். கவுண்டம்பட்டியைச் சேர்ந்த 65 வயதான பாலகிருஷ்ணன் மனைவி இந்திராவின் நடத்தையில் சந்தேகப்பட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. நள்ளிரவில் சண்டை முற்றிய நிலையில் இந்திராவின் கழுத்தை அறுத்து கொலை செய்த பாலகிருஷ்ணன் தனது பிரச்சினைக்கு மாற்றுத்திறனாளி மாரியம்மாள் என்பவர்தான் காரணம் என கூறி அவரது வீட்டையும் பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்துவிட்டு தலைமறைவாகியுள்ளார். சேலத்தில் மருத்துவக் கல்லூரி மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புகாரில் ஆய்வக பணியாளர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சேலத்தில் இயங்கி வரக்கூடிய மருத்துவக் கல்லூரியின் ஆய்வக பணியாளர் வேலு என்பவர் பாலியல் தொல்லை கொடுப்பதாக கல்லூரி முதல்வரிடம் மாணவிகள் புகார் அளித்திருந்தனர். இதுகுறித்து விசாரிக்க தனி குழு அமைத்து கல்லூரி முதல்வர் உத்தரவிட்டிருந்தார். நிலையில் ஆய்வக பணியாளர் வேலு மீதான புகார் உறுதியானதை அடுத்து கல்லூரி முதல்வர் ஆய்வக பணியாளர் வேலுவை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். புதுச்சேரி கடலில் டால்பின் மீன்கள் துள்ளி விளையாடியதை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். வழக்கமாக புதுச்சேரி கடல் பகுதியில் பிப்ரவரி முதல் மே மாதம் வரை டால்பின் மீன்களின் வரத்து அதிகரித்து காணப்படும். அந்த வகையில் பழைய துறைமுகம் அருகேயுள்ள கடலில் 10க்கும் மேற்பட்ட டால்பின் மீன்கள் அரை மணி நேரத்திற்கு மேலாக விளையாடி குதூகலித்தன. ராமநாதபுரம் அருகே 4 கோடி ரூபாய் மதிப்புள்ள திமிங்கலம் உமிழ்நீர் கடத்தியதாக 6 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலக்கோட்டை புறவழிச்சாலையில் வாகன சோதனையில் காவல்துறையினர் ஈடுபட்ட போது சந்தேகத்திற்குரிய வகையில் வந்து கொண்டிருந்த காரை நிறுத்தி சோதனையிட்டனர். அப்போது திமிங்கலத்தின் உமிழ்நீர் காரில் பதுக்கி வைத்து எடுத்துச் செல்லப்பட்டது தெரியவந்தது. இதனையடுத்து மதுரையைச் சேர்ந்த ராஜன் உள்ளிட்ட 6 பேரை கேணிக்கரை காவல்துறையினர் கைது செய்தனர். கனிமவள திருட்டை தடுக்க தவறியதாக வட்டாட்சியரை பணியிடை நீக்கம் செய்ததை கண்டித்து விருதுநகர் சாத்தூரில் வருவாய்த்துறையினர் பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். குமாரலிங்கபுரத்தில் கண்மாயில் அனுமதியின்றி மணல் அள்ளியதாக கடந்த 28ஆம் தேதி JCB லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதையடுத்து கனிமவள திருட்டை தடுக்க தவறியதாக சாத்தூர் வருவாய் வட்டாட்சியர் ராமநாதன் உட்பட 7 பேரை பணியிடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் உத்தரவிட்டார். இதனை திரும்பப் பெற வலியுறுத்தி சாத்தூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வருவாய்த்துறையினர் 50க்கும் மேற்பட்டோர் அலுவலக பணிகளை புறக்கணித்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை நாஞ்சிக்கோட்டை சாலையில் ஈபி காலனியில் 5க்கும் மேற்பட்ட கடைகளில் ஒரே நேரத்தில் நடைபெற்ற கொள்ளை சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நள்ளிரவில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர்கள் சூப்பர் மார்க்கெட், ஸ்டுடியோ, மருந்து கடை, பேக்கரி என்று 5க்கும் மேற்பட்ட கடைகளின் பூட்டை உடைத்து பொருட்கள் மற்றும் பணத்தை திருடி உள்ளனர். இந்த கடைகளின் உரிமையாளர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் CCTV காட்சிகளை கைப்பற்றி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தனியார் தினசரி சந்தை கால்கோள் விழாவிற்கு வந்த சபாநாயகர் அப்பாவு மற்றும் அமைச்சர் கீதா ஜீவனுக்கு எதிராக கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். திட்டங்குளம் பகுதியில் தனியார் தினசரி சந்தை அமைப்பதற்கு அப்பகுதி மக்கள் தொடர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது தொடர்பாக நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அந்த சந்தையின் புதிய கட்டடங்கள் கட்டுவதற்கான கால்கோள் விழாவில் அப்பாவு மற்றும் கீதா ஜீவன் இருவரும் பங்கேற்க வந்தனர். இதையடுத்து அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழ் பேரரசு கட்சியினர் 5வது தூண் அமைப்பினர் கருப்புக்கொடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில்பட்டி தாலுகா அலுவலகத்தில் இருந்து ஊர்வலமாக வந்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். ஆந்திராவில் பறவை காய்ச்சல் பரவுவதன் எதிரொலியாக நாமக்கல்லில் உள்ள கோழி பண்ணைகளில் நோய் தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கோழி பண்ணையில் உயிர் பாதுகாப்பு முறைகள் தீவிரப்படுத்தப்பட்டு கோழிகளுக்கு தடுப்பூசி போடப்படுகிறது. கோழிகளுக்கு கிருமி நாசினி மருந்து தெளிக்கப்படுகிறது. பண்ணை வாசலில் பொட்டாசியம் பெர்மாங்கனேட் கரைசல் தண்ணீர் வைக்கப்பட்டு வாகனங்கள் அது வழியாக மட்டுமே அனுமதிக்கப்படுகின்றன. வெளியிலிருந்து வரும் வாகனங்களை கிருமி நாசினி தெளித்த பின்னரே பண்ணைக்குள் அனுமதிக்கின்றனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடியில் செம்மண் கலந்தவாறு குடிநீர் வருவதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஆலங்குடி பேரூராட்சிக்குட்பட்ட இடங்களில் ஆழ்துளை கிணறு மூலம் குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இங்குள்ள அண்ணாநகர் பகுதியில் விநியோகம் செய்யப்படும் குடிநீர் செம்மண் கலந்து வருவதாக குடியிருப்பு வாசிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தண்ணீரை பயன்படுத்த முடியாத சூழல் இருப்பதால் தூய்மையான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பேரூராட்சி நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரத்தில் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் வந்த 2 பேர் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த 6 வயது சிறுமி மீது மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இருவர் சிறுமி மீது மோதிவிட்டு அவர்களும் கீழே விழுந்தனர். இதில் சிறுமிக்கு இடது கை முறிந்ததால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த விபத்து தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விபத்து ஏற்படுத்திய 2 பேரை தேடி வருகின்றனர். பராமரிப்பு பணி காரணமாக திருவள்ளூர் மாவட்டம் சென்னை கும்மிடிப்பூண்டி வழித்தடத்தில் 25 புறநகர் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. பொன்னேரி கவரப்பேட்டை ரயில் நிலையங்களுக்கு இடையே பராமரிப்பு பணி நடைபெற்றது. இதன் காரணமாக காலை தொடங்கி மதியம் 3 மணி வரையில் இயக்கப்படும் ரயில்களில் 25 ரயில்கள் ரத்து செய்யப்பட்டன. எனினும் பயணிகளின் வசதிக்காக பொன்னேரியில் இருந்து சென்ட்ரல் வரையில் 10 சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டன. இதன் காரணமாக பயணிகள் கடும் அவதிக்கு உள்ளாகினர். கும்பகோணம் அருகே காவல் துணை கண்காணிப்பாளரை பணியிட மாற்றம் செய்ய கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. திருவிடைமருதூர் காவல் துணை கண்காணிப்பாளர் ராஜு வழக்கறிஞர்களை அவமரியாதையாக நடத்துவதாக கூறி குற்றம் சாட்டி இந்த போராட்டம் நடைபெற்றது. துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தின் எதிரே நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது பந்தல் அமைப்பது தொடர்பாக வழக்கறிஞர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே நிலத்தகராறு தொடர்பாக புகார் கொடுத்த பெண்ணுக்கு ஆபாசமாக பேசி மிரட்டல் விடுத்த உதவி காவல் ஆய்வாளர் ஆயுதப்படைக்கு மாற்றப்பட்டுள்ளார். புதுப்பேட்டையைச் சேர்ந்த சின்ன பொண்ணு என்பவர் தனக்கு சொந்தமான நிலத்தை வெங்கடேசன் என்பவர் அபகரிக்க முயற்சி செய்வதாக வட பொன்பரப்பி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இதனை விசாரித்த உதவி காவல் ஆய்வாளர் சண்முகம் சின்ன பொண்ணுவை ஆபாசமாக பேசி திட்டியதாக ஆடியோ வெளியானது. இதனையடுத்து சண்முகத்தை ஆயுதப்படைக்கு மாற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜத் சதுர்வேதி உத்தரவிட்டுள்ளார். உத்தவ் தாக்கரே சிவசேனா கட்சியைச் சேர்ந்த ஆதித்ய தாக்கரே ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முதலமைச்சருமான அரவிந்த் கெஜ்ரிவாலை சந்தித்து பேசினார். டெல்லி தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு கெஜ்ரிவாலை சந்தித்த ஆதித்ய தாக்கரே ஆட்சிகள் வரும் போகும், ஆனால் உறவுகள் தொடரும் என்றார். ராகுல் காந்தியையும் சந்தித்து பேசியதாக கூறியவர் இந்தியா கூட்டணியின் எதிர்காலம் குறித்து ஆலோசித்ததாக குறிப்பிட்டார். மதுபோதைக்கு அடிமையான கணவரின் துன்புறுத்தல் தாங்க முடியாமல் கடன் வசூலிக்க வந்த நபரை பெண் ஒருவர் திருமணம் செய்து கொண்ட சம்பவம் பீகாரில் அரங்கேறியுள்ளது. இந்திரகுமாரி என்ற பெண் 2022ஆம் ஆண்டு நகுல் சர்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். மது போதைக்கு அடிமையான நகுல் சர்மா இந்திரகுமாரியை தினமும் அடித்து துன்புறுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த அவர் நிதி நிறுவனத்திலிருந்து கடன் வசூலிக்க வந்த பவன்குமார் யாதவ் என்பவரை காதலித்து திருமணம் செய்துள்ளார். இந்நிலையில் பாதுகாப்பு கோரி இருவரும் காவல் நிலையத்தில் தஞ்சமடைந்தனர். காசி விஸ்வநாதர் கோவிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் திரண்டு வரும் காட்சிதான் இது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா தொடங்கியதிலிருந்து காசி விஸ்வநாதர் மற்றும் அயோத்தி கோயில்களில் தரிசனம் செய்யும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடும் பக்தர்கள் வாரணாசி சென்று காசி விஸ்வநாதரையும் தரிசித்து வருகின்றனர். சத்தீஸ்கர் முதலமைச்சர் விஷ்ணு தியோ சாய் தலைமையில் அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் குழுவினர் மகா கும்பமேளாவில் புனித நீராட உள்ளனர். 144 ஆண்டுகளுக்கு பிறகு பிரயாக்ராஜில் மகா கும்பமேளா நடைபெற்று வருகிறது. இதில் கோடிக்கணக்கான மக்கள் மற்றும் பிரபலங்கள் புனித நீராடி வருகின்றனர். அந்த வகையில் 166 பேர் கொண்ட அமைச்சர்கள் மற்றும் எம்எல்ஏக்கள் குழுவுடன் சத்தீஸ்கர் முதலமைச்சர் விஷ்ணு தியோ சாய் பிரயாக்ராஜ் பயணித்து வருகிறார்.
மத்திய தைவானில் ஷாப்பிங் மாலில் ஏற்பட்ட கேஸ் விபத்தில் 5 பேர் உயிரிழந்த நிலையில் 13 பேர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தைச்சுங் நகரில் இயங்கி வரும் பிரபல ஷாப்பிங் மாலின் 12வது மாடியில் உணவகம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு திடீரென ஏற்பட்ட விபத்தில் அடுக்குமாடி கட்டிடத்தின் கண்ணாடிகள் வெடித்து சிதறின. 130க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்தில் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் இதுவரை 200க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பாக அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். தைவானில் வணிக வளாகம் ஒன்றில் செயல்பட்டு வந்த அங்காடியில் எரிவாயு வெடித்ததில் கண்ணாடிகள் சிதறும் காட்சிகள் தான் இவை. மத்திய தைவானின் தைச்சுங் நகரில் உள்ள வணிக வளாகத்தில் செயல்பட்டு வந்த உணவு அங்காடியில் ஊழியர்கள் எரிவாயுவை மாற்றும்போது எதிர்பாராத விதமாக சிலிண்டர் வெடித்து சிதறியது. இதில் சம்பவ இடத்திலேயே ஒருவர் உயிரிழந்த நிலையில் 10க்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்தனர். இயற்கையான மற்றும் விசாலமான சூழலை வழங்கும் வகையில் ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் மிருகக்காட்சி சாலையில் இருந்த 9 ஆசிய யானைகள் வெர்ரிஃபி திறந்த மிருகக்காட்சி சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளன. இதற்காக 3 குட்டிகள் உட்பட 9 ஆசிய யானைகள் 36 கிலோமீட்டர் தொலைவிற்கு குளிரூட்டப்பட்ட டிரக்குகளில் அழைத்துச் செல்லப்பட்டன. இது கடினமான வேலை என தெரிவித்த அதிகாரிகள் யானைகளை இடமாற்றம் செய்த பின் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.